புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மக்களே, நாம் 29வது படலம் கௌரி திருமண படலம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கௌரி திருமண படலத்தில அவருடைய அம்மாவுடைய அழகை முனிவர் பெருந்ததை காட்டினார். அம்மாவுடைய தலையை காட்டினார். அதன் பிறகு அவங்க புருவத்தை காட்டினார்கள். இப்பொழுது தோளை காட்டினார். அந்த பகுதி 93வது பாடல். கரும்பன திரண்டு நுதல் விழி பெருமான் கருத்தினும் காமம் மிக கூற கரும்பனை விழைக்கும் பெருந்திரல் நோக்கி கலைமதி கவிகையும் கடவுள். இந்த அம்மாவோட தோல் இருக்கிறதே, அது கரும்பு வடிவில பொய்யில் எழுதினார். கரும்பு போன்ற புருவத்தை உடைய இறைவனுக்கும் காமத்தை உண்டாக்கக்கூடிய செயலை தரும் மன்மதன் அவன் சந்திரனை குடையாக உடைய அவனுடைய பேராற்றலை நோக்கி அவனே மலரிட்டு தன்னை வணங்கும் முறையில் அவனுடைய வில்லாகிய கரும்பை முதுகில் தொகிலாக எழுதினார். சுரும்படுத்து இறைஞ்ச சுரும்படுத்து இறைஞ்ச இருஞ்சமல் பயிற்ற காதலில் தழுவியதியைப்ப கரும்பினி தொழுது தோழிடம் கதமுத்தம் கதிர்மணி வடங்களும் பொழிந்த அந்துடைய தோள்களில அழகாக அந்த தோல் இருப்பதை இல்ல தொழில் எழுதிய வரலாற்றை அறிஞர் 854வது பக்கம். 854வது பக்கம் பாருங்க. அதிலே 94வது பாடம். அறிவரந்தகன்ற விழி மலர் நீளம் அவிரொளி புருவலம் தளமும் பெரியதன் வடிவின் முளைச்செழும் கமலம் ஆதிகள் பெருமுடி சடிலம் அறிமறந்து அகன்ற விழி செப்பை மறந்த நீண்ட கண்கள் நீலமலர் போல அந்த கண்கள் அமைந்தது. அறிமறந்தகன்ற விழி மலர் நீலம் அவிரொளி குருபலம் தளபம். அதற்கு ஏற்ப அவர்களுடைய அந்த பற்கள் இருக்கின்றனவே, ஒளி பொருந்திய பற்கள் முல்லையரும்பு போல முருபலம் தளபம் பெரிய தன் வடிவின் முலை செழு கமலங்கள் கமலம் ஆதிகள். பெரிய குடிர்ந்த அழகான கொண்டைகள், அது தாமரை மலர் முதலியவற்றை சந்திரனை அணிந்த இறைவன் மேல் ஏவுவதற்கு நீண்ட கருப்பாகிய வில்லையொத்த 2 கைகளில் அந்த வில்லினை உடைய நாணை சுற்றி வைத்தது போல வளையல்கள் சிறப்போடு விளங்கின. உரியவர்க்கே உரியவர்க்கு ஏவ நிறுத்துவார் களைவில் ஒத்தகை துணையினத்தனுவின் பரிகுணம் ஒருவாறு சூழ்ந்து வைத்தனைய வலைத்தொடர்
அனைத்தும் சீர்த்தனவே. இப்படி அந்த 2 கைகளில வில்லியுடைய நாணை சுற்றி வைத்ததை போல வளையல்கள் வளை தொடர் அனைத்தும் சீர்த்தனவே. அப்படி அந்த முல்லை மலர் போல பல் நல்ல நீல மலர் போன்ற கண்கள், பிறகு தாமரை முதலியவைகளை இறைவன் மேல் ஏறுவதற்கு ஏற்ப கரும்பாகிய வில்லையொத்த 2 கைகளில் அந்த வில்லினையுடைய நாணை சுற்றி வைத்ததை போல அம்மாவுடைய கையில அப்படி வளையல்கள் சுற்றி நிறைய இருந்தன. 95வது பாடல். பொன்னரி மாலை நவமணி தொடலை ஒழி மது நறுமலர் தெரியும் இளமுறை பைப்பு வீற்றொழுகின அவைதாம் நன்னரும் கழவனையில் துணை செட்டி நலத்தக எடுத்துமே விரித்தார் என்ன மிக்கழகு விரிந்தொழி அசுந்திருக்கிறார் மனமும் வாங்கினரே. நல்ல பொன்னாலான அந்த மாலை, பொன்னரி மாலை, பிறகு நவமணி தொடலை, பிறகு பொழி மது நறு மலர் தெரியல், பொன்னாலாகிய மாலை, நவமணி தொடலை. தொடலை என்பது மாலைக்கு பல பெயர். மாலை, தொடலை, தெரியல், இதெல்லாம் மாலைகளுக்கு இருக்கிற தமிழ் பெயர். மாலை என்றாலும் தொடலை என்றாலும் தெரியல் என்றாலும் அது மாலையே குறிப்பது. மாலையினுடைய வேறு வேறு பெயர்கள். பொன்னாலான மாலை, நவமணிகளான மாலை, பிறகு அதுக்கு மேல் இலைப்படிவாக செய்யப்பட்ட பசுமையான ஆபரணங்கள் ஆகியவைகள் வேறு பெயராக விளங்கின. பொன்னரி மாலை, நவமணி மாலை, தொடரை, ஒளி மது நறுமலர் தெரியல் தெரிக்கும் இலை முகப்பை போன் வீற்று அவையெல்லாம் எங்கே அணியப்பட்டிருந்தார்? களவனையில் துணை செப்பின் நலத்தக எடுத்து மேல் விரித்தால் நல்ல சந்தன கதை பூசப்பட்ட 2 கொங்கைகளாகிய சிற்பங்களின் மேல் அந்த மாலைகளை பரப்பினார் போல அழகு செய்தன. நன்னரும் களவம், களவம்னா சந்தனம், நன்னரும் களவம் நகில் துணை செப்பில் நலத்தக எடுத்து மேல் விரித்த. ஆக சந்தன கலவை பூசப்பட்ட 2 அந்த கொங்கைகளாகிய செப்புக்களின் மேல் அந்த மாலைகள் பரப்பினார் போல பொன்னரி மாலை, நவமணி மாலை, நறுமலர் மாலை, மேலும் பசிய ஆபரணங்கள் அப்படியே பார்த்து அது எப்படி இருந்தது என்று கேட்டார். எண்ணமிக்கு அழகு விரித்தொழி அசுந்தி எம்பிரான் மனமும் வாங்கினவே. சுவாமியினுடைய மனதை இந்த சந்தன கலவை பூசிய செப்பு போன்ற கொகைகள் மேல் அணிந்திருக்கிற மாலைகள் உமையம்மையின்பால் சிவபெருமானுடைய மனத்தை ஈர்த்தது என்று 95வது பாடல்ல காட்டி. 96வது கடிதடக்கடலில் வாழ்ந்து சைவதம் தன் கயல் துகிர் தரளப்புறம் தொடலை மென்குழல்கள்
இதழ் நகை பிறவும் தோற்ற அண்ணாந்து எழு கொங்கை தடமதை மருங்கு வாங்கிய மதங்கள் தனை பொறும் இடுகிட இருக படருளி கஞற்றும் பல்வகை காசின் சில்படம் பான்மையில் சூழ்ந்த கடிதட கடலின் வாங்கு சைவனம் தன் கையல் துயில் நாணமும் தனமும் புறமும் ஆக அல்புலாகிய பெரிய கடல் அதிலே கூந்தல் பாசியாகவும் கண்கள் கயல் மீன்களாகவும் வாய்கள் பவனமாகவும் பற்கள் முத்துக்களாகவும் இருந்தன. கடிதட கடலின் வாங்கு சைவனம் தன் கையில் துயில் தரளமும் புறமும். அப்ப அல்புலாகிய அந்த கடலுக்கு மேல வாங்கு சைவனம் அந்த பாசி கூந்தல் பாசி ஆகும். தன் கயல் துயில் தரளமும் கண்கள் கயல் மீன்கள் போல இருந்தன. வாய்கள் பவளத்தை போல இருந்தன. பற்கள் முத்துக்களாக தொடலை மென் உலகுடன் இதழ் நகை பிறவும் தோற்றம். அந்த தோற்றம் எப்படி இருந்தது? கடிதட கடலின் வாங்கு சைவலம் தன் கயல் துயில் தரளம் பிறவும் தொடலை மென் குழல் கண் இதழ் நகை பிறவும் தோற்ற அண்ணாந்து எழு கங்கை. ஆக அண்ணாந்து உயர்ந்த அந்த கொகைகளாகிய பக்கத்தில் வளைந்த சிங்கத்தை ஒத்த சிறிய இடை திருகும்படி தன வரை மருங்குள் வாங்கிய மடங்கள் பற்றி சிந்தித்துள்ள பெயர் அது இடுப்பு இருக்கிறது மெல்லிதாக இருந்தது. அதற்கு மேல கொட்டைகள் இருந்தன. அது எப்படி இருந்தது சொன்னால் மலையின் அதாவது அண்ணாந்து உயர்ந்த கொங்கைகள் மலையின் பக்கத்தில் படைத்த சிங்கத்தை ஒத்த சிறிய இடை இருக்கும்படி ஒளி செய்யக்கூடிய பல வகையான மணிகள் பதிக்கப்பட்ட படங்கள் சூழ்ந்திருந்தன. தட வரை மருந்து வாங்கிய மடங்கள் தனை பெறும் இடுகிடை இருக படருளி கஞற்றும் பல்வகை காசின் சில்வடம் ஆண்மையில் சூழ்ந்த அப்படி மடங்கள் சூழ்ந்திருந்ததை போல இருந்தன. அடுத்த பாட்டு. மறுபூவல் மணிக்கும் பிறப்பிடமா தன் வன்மையை பருமத்தின் வழக்கும் பெருகளில் அல்குள் பாரிதி எழுந்த பேது செய் நெஞ்சமே ஒழியா வெறுவர அகுதூர் நெறிமையில் கொடுக்கா எங்குமத்தொழுகிய போனா உருவடல் கூர்மனப்படும் புறந்தாள் ஒளிந்தன மருவும் பல்மணிக்கும் பரப்பிடமா. பல வகையான மணிகளுக்கு இருப்பிடமாக உள்ளது பருமம் என்னும் கோவை. பிறப்பிடம் என்பது இருப்பிடம் என்று பெயர். பல் மணிக்கு இருப்பிடமாம் தன் பன்மையை பருமத்தின் விளக்கும். ஆக பருமம் என்னக்கூடிய கோவை. அந்த கோவையிலே பெருகு எழில் அதுக்குள் வாரி எழுந்த பேதுசை நெஞ்ச
அத்தகைய கோவை விளங்கக்கூடிய அல்குலாகிய கடலில் உண்டாகும் அறிவு மாறுவதற்கு காரணமாகிய இடமே கண்ணாக கொண்டு அஞ்சுமாறு அது ஊர்ந்து செல்லும் வழியே மயிர் ஒழுங்காக பெரிய மத்து தொங்குகின்ற தோள்களாக அழகிய ஆமை முதுகு என்று சொல்லப்படும் புறங்காலே நூபுறம் முதலிய அணிகள் செய்தன. ஆக அந்த இடுப்புல இருந்து கால் வழிக்கு அறமா காட்டுகிறார். பெருகு எழில் அழுகு பாரதி எடுத்த போது நெஞ்சமே விழியா. ஆக அறிவு மாறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷமே கண்ணாக கொஞ்சுமாறு அது ஊர்ந்து செல்லும் வழியே மயிர் ஒழுங்காக நல்ல மத்து தொங்குகின்ற தோள்களாக ஆமை முதுகு என்ற சொல்லப்படுகிற வகையில் புறங்காலில அந்த அழகான நூபுரங்கள் அந்த மணிகள் அழகு செய்து கொண்டிருந்தன என்று அந்த கால் வரை இந்த ரூபத்தை சுவாமிகள் அழகா காட்டினார். அறிஞர் மன்னிக்கவும் அடுத்தது பாடல் திருமகள் தனக்கு நல் திரு அளித்திடும் ஒரு மகள் வனைப்பினை உரைக்கலாகும். ஆக ஒப்பில்லாத உமாதேவி, அந்த உமாதேவி திருமகளுக்கு அழகை தந்திருப்பார். ஒப்பில்லாத உமையம்மை திருமகளுக்கு அழகை தருவார். திருமகள் தனக்கு நல் திரு அளித்திடும். நல் திருவாவது நல்ல அழகை கொடுப்பவள். அத்தகைய அழகை கூற முடியுமா? அழகுல சிறந்தவர் திருமகள். அந்த திருமகளுக்கே அழகை கொடுப்பவள் உமாதேவி. அப்படி இருக்கிற பொழுது அவருடைய அழகை, உமையம்மையினுடைய அழகை குறையலுமா? ஒரு மகள் வனப்பு. ஒரு மகள் என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்று பொருள். ஒரு மகள் உமாதேவியோ ஒப்பற்ற மகள். திருமகள் லட்சுமி. ஒப்பற்ற மகளாகிய ஒரு மகள் என்ன செய்கிறாங்க? திருமகளுக்கு வனப்பினை அளித்திடும். நல் திரு அளித்திடும். நல்ல அழகை கொடுப்பாய். அப்படி கொடுக்கிற உமாதேவியினுடைய அழகை நாம் சொல்ல முடியுமா? ஒரு மகள் வனப்பினை உடைக்க இரு முதுகுரவர்தம் எழிலும் நோக்கும் மறுவின உலகெல்லாம் மல்கும் இன்பமே. அம்மையாருடைய அழகை கண்டு உலகம் முழுவதும் மகிழ்ச்சியில் கூறுகிற இன்பத்தில் மூழ்கியதே என்று இந்த திருப்பாடல அழகாக ரொம்ப சிறந்த பகுதியா காட்டுகிறார். மகளினுடைய அழகை கொடுக்கிற பொழுது திருமகள் போன்றவள் என்று சொல்லுவது இலக்கிய மரபு. திருமகளை ஒத்தவள். அது சிலப்பதிகாரத்துல சொல்லுகிற பொழுது போதிலார் திருவினாள் உங்களுடைய வடிவு. போது என்பது மலர். மலர்ந்து இருந்திருப்பவள் லட்சுமி. அந்த தாயை காட்டிலும் போதிலார் திருவினாள் உங்களுடைய வடிவென்று அந்த திருமகளுக்கே அழைத்தருள் உமையம்.
அதனால அந்த அம்மாவுக்கு என்ன பெயர்? ஒரு மகள். அந்த அம்மா ஒப்பற்ற மகள். அதனால் அந்த அம்மாவை பற்றி உரைக்கலாமோ? என்ன குறைக்கலாம்? அந்த தாயினுடைய அழகை நம்மால் சொல்ல முடியுமா? பணப்பை உரைக்கலாமோ? இது முதுகுறவர் எழிலும் நோக்குவர் மருகின உலகெல்லாம் இன்பம் மகும். அம்மையாருடைய அந்த அழகை கண்டு உலகம் முழுவதும் இன்பத்தில் மூழ்கியது என்று இந்த பகுதியில அழகாக காட்டுகிறார் கட்சியை கொள்கிறார். இவர் அழகினுக்கு இவள் அழகினுக்கு இவர்கள் இவர் அழகினுக்கு இவர்கள் நோக்கூறும் தாங்கிய ஆடியில் சாயை அன்றியே யாங்கனும் உவமை வேறில்லை. இவள் அழகினுக்கு இவள் யாரு? ஒரு மகள், ஒப்பற்ற மகள். அந்த அம்மாவுடைய அழகினுக்கு இவர்கள் நோக்கூறும் தாங்கிய ஆடியில். இந்த அம்மாவுடைய அழகுக்கு பார்க்கக்கூடிய கண்ணாடி அந்த நிழல் வடிவம் அல்லாமல் வேறு எங்கும் பூமையிலே நண்பர். அழகினுக்கு இவர்கள் நோக்குறும் தாங்கிய ஆடியில் சாயை அன்றியே யாங்கனும் உவமை வேறில்லை. அம்மா அப்படி கண்ணாடியில நின்னால் கண்ணாடியில அழகு தெரியும். இந்த அம்மாவுடைய அழகு கண்ணாடியில தெரிகிற அது ஒப்பே தவிர வேற எந்த உபயம் அழகுக்கு சொல்ல. அதனால அபிராமி பட்டர் சொன்னார், அபிராமி அம்மாவை பார்த்து அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அந்த அழகுக்கு ஒப்புவனும் வேற யாரும் கிடையாது. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று அபிராமி பட்டர் காட்டினார். ஆனா முனிவர் என்ன செய்தார்? உங்களுடைய அழகு கண்ணாடியில பார்த்தால் ஒரு சாயல் தெரியும். அந்த சாயல் வடிவம் அல்லாமல் வேறு எதையும் உபமை சொல்ல முடியாது என்று விண்போற்றிய அமரர்கள், விண்ணகத்திலே இருக்கிற தேவர்கள் எல்லாம் உவந்து தாழ்த்தனர். அம்மாவை பார்த்து மகிழ்ந்து அம்மாவுடைய திருமதியை கணித்தார். நூறாவது பார்த்து எழுந்தன மதுர மங்களங்கள் என்றும் எழுந்தன துவசங்கள் எழுந்தன துவசங்கள் கொழுந்தெழு கதிர்மணி குடை கவித்தன செடும் திருக்கவரிகள் திரண்டு துள்ளின. எல்லா இடங்களிலேயும் நன்மையான மங்களங்கள் அங்கங்க தோன்றி எழுத்தன மதுர மங்களங்கள். எல்லா இடங்களிலும் அந்த மங்களத்தை தரக்கூடிய ஒலி சத்தங்கள் இருந்தார்.
எங்கனும் எழுந்தன துவசங்கள். துவசம்னா கொடி. துவசம் கொடி. அங்கங்க கொடிகள் மேலெழுந்து ஆடி. எங்கனும் எழுந்தன துவசங்கள் இயம்பிற்று இந்தியம். நல்ல இனிமையான வாக்கியங்கள் ஒலித்தன. கொழுந்தெழு கதிர்மணி கொடை கவிழ்ந்தன. ஒளிக்கதிர் வெளிப்படும் மணிக்கொடிகள் அங்கங்கே கவிக்கப்பட்டன. செழும் திரு கவரிகள் திரண்டு துள்ளின. செழுமையான அழகையுடைய சாமரங்கள் அப்படி திரட்சியாக அசைத்து துள்ளின என்பது 100வது பாடல். அழகான அடுத்த பாடல். அவிர்மணி அழுத்திய ஆலவட்டமும் தவவழி எழுப்பும் சாந்தாட்சி ஈட்டமும் கவர்நிழல் தொங்கலும் கதிர்த்த நித்திலத்து இவர் புதுப்பந்தரும் எழுந்து இயங்கின. அவிர்மணி அழுத்திய ஆலவட்டம் நல்ல விளக்கமாக இருக்கக்கூடிய மணிக்கற்கள் பதிக்கப்பட்ட ஆலவட்டங்கள். தவ வழி எடுப்பும் சாந்தாட்சி. வழி என்பது காற்று. வழி என்ற சொல் எதற்கு? காற்று. தவ வழி மிகுதியான காற்று. அந்த மிகுதியான காற்றை எழுப்பக்கூடிய சாந்தாட்சி வட்டம். அப்படி விசிறிக்க வட்டம் கொஞ்சம் பெருசா இருக்கிறது சாந்தாட்சி வட்டம். பெரிய கோவில்களை பார்த்தால் பெரிய குச்சி வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய பேப்பர் மோரை வைத்துக் கொண்டு இப்படி ஆட்டுவார். சாந்தாட்சி இந்த பெருசளவு. அது இங்கிருந்து அப்படி வீசினா பயன் மாதிரி காத்துடும். அதை இங்கே காட்டுகிறார். தவ வழி எழுப்பும் சாந்தாட்சி இட்டமும். அதன் பிறகு கவர் நிழல் பொங்கலும். நல்ல நிழலை செய்யக்கூடிய மாலைகள். அதில் எது அமைத்தார்கள்? கதிர்த்த நித்திலத்து நல்ல முத்துக்களால் செய்யப்பட்ட புதுப்பந்தர். எனவே மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட ஆலவட்டம், மிகுதியான காற்றை வர செய்யக்கூடிய சாந்தாட்சி. அது சாந்தாட்சி ஒன்று இல்லையா, அது 2-3 தொகுதிகள். தவ வழி எடுப்பும் சாந்தாட்சி ஈட்டமும் கவர் நிழல் தொங்கலும். கவர்ந்தல்னா அப்படி பிளந்து இருக்கக்கூடிய நிழல். அப்படி நிழலை செய்யக்கூடிய மாலைகள். அதன் பிறகு கதிர்த்த நித்திலத்து இவர் புதுப்பந்தர். நித்திலம் என்பது முத்து. நல்ல முத்துக்களால் செய்யப்பட்ட பந்தர்கள். அவை அடுத்தது அறம்பெயர் நிறை நிறை அடுத்தங்காடினர் வரம்பெரு கிண்ணறர் மகிழ்ந்து பாடினர். நரம்பிசை எழுப்பினர் நாரதாதியன் பரம்பின பனி விசும்பு அமரர் பூமணில். அறம்பெயர். அறம்பெயர் தேவ மகளிர். அறம்பெயர் என்பது தேவ மகளிர். அந்த தேவ மகளிர்கள் நிறை நிறை அடுத்த காடினர். நிறை என்பது வரிசை பொருள். தேவ மகளிர் எல்லாம் வரிசை வரிசையாக அங்கங்கு ஆடி வரம்பெரு கிண்ணறர் மகிழ்ந்து பாடினர். கிண்ணறர்கள் நல்ல மகிழ்ந்து பாடலை அங்கங்கே பாடினார்.
நரம்பிசை எழுப்பினர் நாரதாதியர் நாரதர் முதலியவர்கள் நரம்பு கருவிகளால இசை எழுப்பினார்கள். பரம் பரம்பின பனி விசும்பு அமரர் பூமணி தேவர்கள் ஆகாயத்திலே இருந்து பொழிந்த பூமலை எங்கும் நிறை. 3வது மாயவன் பாதுகை வணங்கி இட்டனம் தூயவன் திருவடி தொடங்கி பாங்க வேயன தோழினார் மேவ மென்மலன் பாயின ஆடை மேல் வளர்தல் மேயினார். மாயவன் வணங்கி பாதுகையிட்டார். திருமால் என்ன செய்தார்? பாதுகை சுவாமியை அணியக்கூடிய அந்த பாதுகையை வணங்கி சுவாமிக்கு பூஜை பண்ற பொருள் எல்லாம் மாயவன் வணங்கி பாதுகை இட்டனன் தூயவன் திருவடி தொடங்கி பார்க்க. இறைவனுடைய திருவடிகளிலே அந்த பாதுகையை மாயவன் வணங்கி வைத்த பாதுகையை இறைவன் அணிந்துள்ளான். தூயவன் என்ன செய்தான்? மாயவன் வணங்கி இட்ட பாதுகை திருவடி தொடங்க பார்க்கிறார். அந்த பாதுகை அணிந்து கொண்டார். அடுத்து வேயன தோழினார் மேவ. வே என்பது மூங்கில். மூங்கலை ஒத்த தோள்களை உடைய உமாதேவி பக்கத்தில் பொருந்தி வர தோழினால் மேவ பக்கத்துல வர மென் மலர் வாயின ஆடை மேல். அப்படி மூங்கிலை ஒத்து தோள்களை உடைய உமாதேவி பக்கத்துல வர்ற திருமால் பாதுகையை வணங்கி வைக்க அதை அணிந்து கொண்டு பிறகு வாயின ஆடை மேல் படர்தல் மேயினார். நல்ல நடைபாவாடையின் மேல சுவாமி நடந்து செல்வார். அந்த நடைபாடை பாவாடைக்கு மேல என்ன விரித்திருந்தார்கள் அதை அருமையா காட்டார். மென்மலர் பாயின நல்ல மென்மையான பூக்களை நடந்து வரக்கூடிய நடைபாவாடையின் மேல பரப்பினார். அது மேல அம்மா நடந்து மயிலையில வாழ்ந்த சிவனேச ரெட்டியார் ஞானசம்பந்த பெருமான் உச்சியூருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மயிலையிலே இருந்து உச்சியூர் வரை மேல பந்தர் எவ்வளவு பெரிய ஆர்வம் பாருங்க சிவனேச ரெட்டியார். அது போல மென்மலப்பாயின ஆடை மேல் படர்தல் மேயினார். அந்த பாவாடையின் மேல பரப்பி மேயினார் நடந்து செல்லும் இறைவனை இந்த பாடல்ல தூயவன் என்ற சொல்லால கட்சியப்ப முடியும். தூயவனாவது இயல்பாகவே பாசங்களிலே இருந்து நீங்கியவன். அடுத்து தெரிவிப்பார். விற்பொருள் முதலியர் மேனை தன்னோடும் கற்புயர் உமைபுடை கடித்து சென்றனர். அப்போடும் இவ வரை அறையன் ஆதியோர் தற்பரன் உழையாரன் ததைத்து சென்றனர். விற்பொருள் முதலியர் மேனை தன்னோடு வில்லை ஒத்த குடும்பத்தையுடைய மகளிர்கள் மேனையோடு உமாதேவியினுடைய பக்கத்துல மகிழ்ச்சியோடு போனார். நுட்பெரு முதலிய மேனை தன்னோடும் கற்புயர் உமை உடை கழித்து சென்றனர். உடைன பக்கம்னு இருக்கும். உமாதேவியினுடைய
தூக்கத்துல அப்படி மகிழ்ச்சியோடு சொன்ன அற்போடும் இமமலை வரையன் ஆதியோ தற்பரன் உழையார தடைத்து சென்றார். இமயரசன் முதலியவர்கள் எல்லாம் இறைவன் பக்கத்துல தூயதன் அருள்கொடு தொல்லை நான் முகன் பாயவல் பாலையை பெறவும் முன்னரே ஆயும் நன்முறையுள்ளே அமைத்த மண்டபம் தாயினும் இணையவமா சாரச் சென்றனும் நல்ல தூய்மையான அறிவுடன் நான் முகன் வெளிப்பாலிகைகளை பலவற்றையும் எடுத்து வந்தார். எடுத்து வருவதற்கு ஏற்ப அந்த நாட்டு வந்து நல்ல முறைப்படி உழைப்பாளிகளை கட்டி அந்த மண்டபத்தில தாயின் சிறந்த இறைவன் சென்று சார் ஆயுதம் முறையொழி அமைத்த மண்டபம் தாயினும் இனியவன் தாரச் சென்றார். ஆக தூய்மையான அருளுடன் நான் முகன் உழைப்பாளிகைகள் பலவற்றை முதலிலேயே அழகாக முறைப்படி அமைத்திருந்தான். ஆனால் அந்த மண்டபத்தில் முறை அழி அமைத்த மண்டபம் ஆயினும் ஆக இமய அரசன் முதலியோர் இறைவன் பக்கத்துல நெருங்கி சென்ற தூயதன் தொல்லை நான் முகமோ பாயவல் பாலியை பெறும் முன்னரே ஆயுமன் முறையுடி அமைத்த மண்டபம். ஆக நான் முளைப்பாலியே அவனா படித்தல் கருத்தா இல்லையா? அந்த முளைப்பாலிகைகளை முன்பே அமைத்து அந்த மண்டபத்தில் தாயில் பிறந்த இறைவன் சென்று சார்ந்தார். தாயினும் நல்ல தலைவர், தானும் தாயினும் இனியவன் என்ற சொல் தாயை காட்டில் நினைவுகள் அமைத்த மண்டபம் சாரச் சென்றனன். ஆக தாயின் சிறந்த தயாவான தத்துவம் என்ற திருவாசகத்தோடவும் ஞாபகம். இலங்கை பதிகத்தில் தாயினும் நல்ல தலைவர் என்று புறம்பட்டுல ஒரு பாடல் பாடு. அந்த சொந்த அப்படியே போட்ட தாய் இனியவன் தாயும் தாயை தாயினும் என்று உண்மைப்பட்ட அறத்தக அடியினர் அட்ட மங்கலம் கத்தினி எதினம் கண்டு வாழ்ந்தன் புறத்தெறி ஒட்டிய புலிய நோக்கு வரத்தெறியாத
கரத்தினை அழித்து மண்டபத்துள் எய்தினான். அறத்தகு என்பது அரக்கு போல செம்பச்சு குளம். அந்த செம்பச்சு குளம் பூசிய பாடல்களோட மகளிர் மங்கள பொருட்களை கையில் கொடுத்தார்கள். அறத்தக அடியினர் அட்ட மங்கலம் கரத்தில் கரத்து இனிது நல்ல செம்பச்சு பாதங்களுடைய மகளிர் 8 மங்கள பொருட்களை கையிலே ஏற்றி வந்தார்கள். அட்டமங்கலம் கரத்தினில் ஏற்றினர். அட்டமங்கலம் என்பது அட்டம் என்பது அதை எல்லாம் கரத்தில் ஏற்றினர். கண்டு வாழ்ந்தனர். அவரை கண்டு ஆயினும் முறையுயமித்த மண்டபம் ஆயினும் இனியவன் அதை பார்த்துட்டு இல்லையா? அறத்தகடியினர் அட்ட மங்கலம் 8 மங்கலம். அது விளக்கு, கண்ணாடி, கொடி, முரசு, அங்குசம், குடம். ஆக நம்ம முதல் அமைந்திருந்தது அட்டமங்கலத்துல இரட்டை கயல், விளக்கு, கண்ணாடி, கொடி, முரசு, அங்குசம், குடம் ஆகிய அதை காட்டுகிறார். அட்டமங்கலம் கரத்தில் ஏந்தினர். கரத்தில் ஏந்தியவர்கள் இறைவனை பூசிய பாதங்களுடைய மகள் 8 பொருட்களை எடுக்கிறார். அட்டமங்கலம் கரத்தினில் ஏற்றினர் கண்டு வாழ்ந்தனர். புறத்தெறியூட்டிய புனிதன் புறத்தெறியூட்டிய புனிதன் நோக்கும் வரத்தினை அளித்து மண்டபத்துள் எய்தினார். அப்படி செம்பஞ்சு குழம்பு பூசிய மகளிர் 8 மங்கள பொருட்களை அப்படி கையில் எடுத்து வர இறைவன் அவர்களை பார்த்து புனிதன் நோக்குவ. எவ்வளவு புண்ணியம் பாரு. புனிதன் நோக்குவ. இறைவன் மங்கள பொருட்களை கையேந்தி அவர்கள் எல்லாம் வாழ்த்தினார். இறைவன் என்ன செய்தார்? அவர்களை பார்த்து நல்ல பலன்களை கொடுத்தினை அளித்தும் மண்டபம் எய்தினான். மண்டபத்துக்குள்ளே எழுந்திருந்தார். மண்டபத்துக்குள்ள போயிட்டாங்க. பாதம் கருவிழி பாவை தன்னோடும் வானமர் ஆதனம் பயக்க வைப்பு தேனகு முப்பதும் தேவர் யாவர் வானமர்த்த விசுர அருளி செய்தனம். 107வது பாட்டு தான் இங்க.
தப்பறியோ ஐயா, நான் பேசுறது கேக்குதா? சரி. சரி. நீலோத்பலம் போன்ற கண்கள் அந்த கண்களுடைய உமாதேவியாரோடு இறைவன் இருக்கையில் வானலம் கருளி பாவை தன்னோடும் வானவன் ஆதனம் பயங்க அருமையான இருக்கையில் தேன் பொருந்திய மாலைகள் இட்ட தேவர்கள் அனைவரும் பாட்டுங்க. வானலம் கருவிழி பாவை தன்னோடும் வானமர் ஆதனம் பயங்கவை தேனகு தொங்கல தேவையாவர் மானவர் தவிசூர அருளி அடுத்தது மங்களத்துடனே மதுர கீதம் அடுத்த பங்கைய வதனியர் பணி செய்யூக்கம் தங்கிய அமரர்கள் ததையும் மண்டபத்து எங்கனுமாய் இணைந்த நல்ல மங்கள முழக்கங்களும் மதுர கீதமும் இனிய பாடல்களும் பங்கைய வதனியர் பங்கையம்னா தாமரை தாமரை போன்ற வதனம்னா முகம் முகத்தை உடைய மகளிர் பணி செய்யும் ஊக்கம் பணியில் ஊக்கம் ஓயாது அமரர்கள் ததையும் மண்டபத்து எக்கணுமாயின இப்படி மகளிர் செய்யும் பணிவிடையின் ஊக்கமும் தேவர்கள் சூழ்ந்துள்ள மண்டபம் முழுவதும் இன்ப மகிழ்ச்சியில் மிதந்தன. எனவே ததை என்பது நிரும்பதி என்ற மண்டபம் என்று சொல்லி நல்ல இன்ப மகிழ்ச்சி மிக்க இருந்தன என்றால் இன்றைய வேறுபாளர்களுக்கு இந்த அளவில் முயற்சி சிவாய நலம் சிற்றம்பலம்.